மேடையில வந்து அவர் வந்து மற்றவங்கள குறைச்சு மதிப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? மற்றவங்கள குறைச்சு மதிப்பிடல. இப்ப அங்க உட்கார்ந்திருக்க பக்கமால கலைஞர்கள் அந்த 4 பேர்ல நம்ம கிடையாது. அப்ப பேசும்போது என்னன்னா நகைச்சுவைக்காக நம்ம பேசுறோம். போடா வாடா அப்படின்னுவேன். என்ன தாளம் போடுறேன், என்ன இது பண்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு மேடையில நகைச்சுவைக்காக பேசுறது தான் இது. குறைச்சு மதிப்பிடல. இங்கே இருக்கிற இந்த 4 பேர் நம்ம நடிக்கிறவங்க எல்லாருமே நம்ம தாழ்த்திக்கிட்டாதான் மக்களை சிரிக்க வைக்க முடியும். அவ்வளவுதான். உள்ள போயிட்டா இப்ப தாளம் போடுற ஆள் வர்றாரு, அண்ணே நீலகண்ட அண்ணே, தம்பி மணிகண்டா, இப்படித்தான் பேசுவோம். வெளியே வரும்போது டே மணிகண்டா, உடனே கட்ட தொட்ட அப்படியே பாடி தள்ளிடுவார் இவர். ஓ அப்படின்னு அந்த இதெல்லாம் பேசுவேன். இது வந்து மேடைக்கு பேசும்போது மற்றவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் மட்டம் தட்டி இந்த ஆளு போடா வாடான்ற மரியாதை இல்லாம அப்படின்னு. அது கிடையாது. கலைக்காக சொல்றேன்னு தவிர உள்ள எப்ப போயிட்டாலும் அண்ணன் தம்பி அவ்வளவுதான். என்னோட கருத்து அவன் எம்கேஆர் அவர்களுக்கு ரொம்ப கோவம் வருதுப்பா. ஆடியன்ஸை பார்த்து சமீபத்துல கூட இந்த பையன் எதுக்கு உட்காந்துருக்கான், பேச்சு கெடுக்கிறான் அவனை. சோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கீங்களோ? இல்ல அது வந்து எப்படின்னா பொறுமையா சொல்லி பார்ப்பேன். தம்பி பேசாதப்பா, தம்பி உன் காலில் கூட அண்ணன் விழுகிறேன் பேசாதான்னு சொல்லி பார்ப்பேன். அப்ப அவன் கேட்க மாட்டேன். அவன் திரும்ப திரும்ப நம்மளை பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப நம்மளோட கவனங்கள் நம்ம எதுக்கு என்ன சொல்ல வந்தோம், என்ன பாட்டு படிக்க வந்தோம் எல்லாமே வண்டி மைண்ட் டைவர்ட் ஆகும். அப்ப அவனை சைட்டா அவன் ரொம்ப பேசும்போது என்னடா அது ஆடியன்ஸ் தெரியாது. கேமரா போக்கஸ் என் மேலதான் இருக்கும். எம்கேஆர் இப்ப எம்கேஆர் பேசும்போது டே எந்திரிச்சு போயிரு, நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னை சொல்ற அப்படின்னு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அப்ப அவன் அந்த ஆடியன்ஸ் உட்காந்துருக்கான்ல என் தம்பி எங்க அண்ணனும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாதுல்ல. அவன் அங்கிருந்து என்னை தாக்கி பேசுனதுனாலதான் நான் மேடையில இருந்து பேசுவேனே தவிர திருப்பி பேசுவேன்.